ஜெயகருட சுபர்ணா, ஜெயகருட சுபர்ணா. ஜெயகருட சுபர்ணான்னு சொன்னாலேயே கருடன் நமக்கு உடனேயே பலன் கொடுப்பான். கருடன் சீக்கிரமாக சந்தோஷப்பட்டு நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அத்தியுதமான தேவதா விசேஷம். அப்பேற்பட்ட கருடன் வேதஸ்வரூபன். அவன் பெருமாளோடு சேர்ந்திருந்தான்னா நமக்கு எவ்வளவு விசேஷமான பலன்கள் கிடைக்கும். கருடன் தனியாக இருந்தாலே அனுகிரகம் பண்ணுவான். அவன் பெருமாளோடு சேர்ந்திருந்தான்னா இன்னொரு விஷயம், ஆகமங்கள் சொல்கிறது கருடன் வேற இல்லை, பெருமாள் வேற இல்லை. அவரே கீழே உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி, தாங்குற மாதிரி வாகனமாக இருக்கார். அவரே தான் மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்கிறார். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த கருடனை நாம் சேவிக்கிறதுனால சர்ப்பதோஷங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகுது, திருஷ்டி தோஷங்கள் போகும், நல்ல ஞான அபிவிருத்தி ஆகும், ஈவில் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் மொத்தம் ஒழிஞ்சு போகும். அந்த கருடனை எப்பொழுதும் தியானிச்சுண்டு ஜெயகருட சுபர்ணா, ஜெயகருட சுபர்ணான்னு சொல்லணும். கருட வாகனத்தில் பெருமாளை சேவிக்கிறது பரம சௌபாகியம். பல ஜென்மாக்களில் நாம் ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் அதை சேர்த்து வச்சிருந்தால்தான் அப்படி ஒரு சௌபாகியம் நமக்கு கிடைக்கும். ஒரு கருட சேவையை சேவிக்க சேவை இந்த ஒரு பாக்கியம் கிடைக்குன்னா, ஒரே சமயத்தில் 12 கருட சேவைகள் கிடைச்சதுன்னா, ஒரே சமயத்தில் 12 கருட வாகனங்களில் 12 பெருமான் எழுந்தருளி சேவை சாதிச்சார்னா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஆனந்தமாக இருக்காது? அத்தியுதமாக இருக்காது? என்ன சுவாமி இது எங்கே எப்போ அப்படின்னாரு. நம்ம சென்னைக்கு பக்கத்தில் பொன்மார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த தாம்பரம், பெருங்களத்தூர் அந்த பெல்ட்டில் பொன்மார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் தியாகேசனாக, தியாகராஜனாக எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். அந்த பெருமாளோடு சேர்ந்து 11 பெருமாள்கள், சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 11 கோவில்களில் இருக்கக்கூடிய பெருமாள்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு 2026 ஞாயிற்றுக்கிழமை 12 கருட சேவையில் நமக்கு சேவை சாதிக்க போகிறா. இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். நம்ம இதை மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம 12 பெருமாளும் கருடனோட அப்படி கருடன் அவளுடைய திருவடிகளை கையில் ஏந்திண்டு நமக்கு சேவை சாதிக்கிறானா, ஒவ்வொரு பெருமாளும் போய் கிட்ட சேவிக்கச்சே என்ன ஆனந்தம் ஏற்படும், எவ்வளவு சௌபாக்கியம் நமக்கு உண்டாகும். இப்போ இங்கே திரையில் காண்பிக்கக்கூடியதான எண்களில் மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டீர்களானால் உங்களுக்கு இது குறித்ததான அனைத்து விவரங்களும் தெரிவிக்கப்படும். இது குறித்த அனைத்து விவரங்களையும் நீங்கள் பெற்று விசேஷமான இந்த கருடோத்சவத்தில் கலந்து கொள்ளுங்கள். கார்த்தாலேருந்து ராத்திரி வரலும் உற்சவம் தான். சண்டே தானே, மெட்ராஸில் தானே, இந்த கோடை விடுமுறைக்கு அங்கங்கே கார் எடுத்துகிட்டு நாம் எல்லாம் போயிட்டு வந்தோம் இல்லையா. இன்றைக்கி இந்த சண்டேவை நாம் ப்ளசண்ட்டாக பெருமாளோட, அதுவும் கருடாரூடனான பெருமாளோட, கருடன் நமக்கு அவ்வளோ ஃப்ரெண்டு, அவ்வளோ விசேஷமானவன், நமக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடியவன். அவனோட சேர்ந்து நாம் அதை என்ஜாய் பண்ணினா எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா. பொன்மலையான கருடன் பொன்மார் க்ஷேத்திரத்தில் பொன்னன்ன மேனியனான எம்பெருமானை தன் திருத்தோள்களில் எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து நம்ம எல்லாம் அனுகிரகம் செய்ய போகிறான். எல்லாரும் தயாராகிடுங்கோ. ஜெயகருட சுபர்ணா, ஜெயகருட சுபர்ணா.